Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Amma ba'd. Allah Ta'ala fil Qur'anil Karim وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. وقال نبينا الكريم صلى الله عليه وسلم ألا أنبئكم بأكبر الكبائر الإشراك بالله وعقوق الوالدين أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே உரித்தாகுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈரோடவர் நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வழிமுறைகளை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தமும் நெருக்கமும் ஈரோடையிலேயும் என்றென்று மற்றாக. அல்லாஹ் தனது முழுமையான ரஹ்மத்துகளை இறக்க இருக்கின்ற ஞாபகங்கள் அத்தனைகளையும் நாம் அனைவருக்கும் நிரப்பமாக தந்தருவானாக. இதுவரை நமக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இனி எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற எல்லா விதமான முசீபத்துகள், எல்லா விதமான தீய சூழ்நிலைகள், எல்லா விதமான நெருக்கடிகள், மன அழுத்தங்கள், கடன் கஷ்டங்கள், பலவீனங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய நடுக்கத்திலே முக்கியமான நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த மாதங்களில், குறிப்பாக இந்த நடுக்கத்தில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்பதாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். நான் சொல்லவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுத்தராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் சொல்லலாம், லைலத்துல் கத்ர் இரவு எதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் அந்த இரவில் எந்த துவா ஓதுறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், மன்னிப்பதை நீ நேசிக்கிறவன். ஆகையால் எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இந்த மாதிரி துவா செய்ய சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும், இங்கே ஓதுனவங்க நிறைய இருப்பாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அன்னி அப்படின்னு சொன்னால் என்னை மன்னிப்பாயாக, எனது பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக நடக்கும். அண்ணா அப்படின்னு சொன்னால் எங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக அப்படின்னு பொதுவாக எல்லோருக்காக கேட்கிறது. அதனால் எப்படி கேட்டாலும் தவறு கிடையாது. அந்த துவாவில் அப்படி சொன்னாங்க, இந்த துவாவில் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாம் குழப்ப தேவையில்லை. எப்படி ஒரு நாளும் துவாவினுடைய சிறப்புகளை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான், அதை ஏற்றுக்கொள்வான். இப்போ நம்ம பார்க்குறோம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவுல பாவங்களை மன்னிக்கக்கூடிய துவாவை தான் ஓத சொல்லி கற்றுத்தராங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், நடு
தர்றாங்க. எந்தெந்த ஊர்கள் எல்லாம் மழை பெய்யாமல் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பினுடைய துஆக்களை அதிகமாக கற்றுத் தந்திருக்கிறார். யார் யாருடைய வீடுகளில் எல்லாம் ரிஸ்கில் அபிவிருத்தி இல்லையோ அவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பினுடைய துஆக்களை அதிகமாக நபிகள் கற்றுத் தந்திருக்கிறார். யார் யாருடைய மனங்கள் எல்லாம் நிலை குறைந்திருக்குதோ அவங்க உள்ள வந்து சரியில்லாமல் தடுமாற்றத்தில் கவலையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் பதட்டத்திலே இருக்கிறாங்களோ அவங்க அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்பதாக நபிகள் கற்றுத்தராங்க. இப்போ பாவ மன்னிப்பினுடைய துஆவை யார் ஓதிட்டு வராங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சிந்தனைகளையும் நம்ம பார்க்க முடியும். உணவு எடுத்துக்கிட்டால் உணவுல பழக்கத்தில் இருக்கும், தொழில்துறை எடுத்துக்கிட்டால் தொழில்துறை அமோகமாக இருக்கும், நிம்மதியாக நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும். அவங்க திருமணம் செய்யக்கூடிய நிலைமைகள் சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வீட்டில் கடன் தொகை அதிகமாயிருச்சா கடன் தொகையை நீக்கணுமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கணுமா, இப்போ அதிகமாக பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்காத விதத்திலே அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து விடுவான். தேவையானவர்கள் எவ்வளவோ நமக்கு இருந்தது. அல்லாஹ் ஒருவன் தான் தேவையற்றவன். அல்லாஹ் சமது. நாம் ஒவ்வொருவருமே தேவையுடையவர்கள். நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனான அல்லாஹ்விடத்தில் கேட்டுதான் நாம் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் நபிகள் கற்றுத்தராங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. திருமணத்தினுடைய நேரத்தில் அதற்கு மேலே என்ன செய்வாங்க, மாப்பிள்ளைக்கு கடிமாவை சொல்லி கொடுப்பாங்க. அதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கூட முதல்ல இறைவனை புகழ்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத சொல்லுவாங்க. அதற்கு பிறகு பாவ மன்னிப்பினுடைய துஆவை கற்றுத் தருவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி மின் குல்லி தன்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலைஹ். பாருங்க, அந்த நேரத்தில் கூட பாவ மன்னிப்பினுடைய தௌபாவினுடைய துஆவை கற்றுத் தந்துட்டு அதுக்கு பிறகு கலிமாவை சொன்னவர்களாக இஸ்லாமியர் என்கின்ற அடையாளத்தை வெளிப்படுத்தியவராக அவங்க வந்து அடுத்ததாக திருமணத்தினுடைய வார்த்தைகளை ஈஜாபோட சொல்லி தருவாங்க. முதல்ல என்ன சொல்றாங்களோ அதற்கு பேரு ஈஜாப். இரண்டாவதாக யார் சொல்றாங்களோ அதற்கு பேரு கபூல். அதனால அல்லாஹ் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைகளிலேயுமே பாவங்களை நாம் மன்னிக்கிறது தயாராக இருக்கிறோம் என்பதாக வெளிப்படுத்திட்டே இருக்கிறான். ஆனால் நாம தான் பாவம் மன்னிப்பு தேடுவதில்லை. ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் துஆக்கள் கபூலாகுது. துஆக்களை சிறந்தது பாவ மன்னிப்பு தேடுறது. எல்லாருமே முதல்ல பாவ மன்னிப்பு தேடிடணும். ஏன்னா பாவங்கள் செய்யாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். திடீரென்று ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை நாம் தப்பிக்கணுமா, நாம் செய்ய வேண்டியதை பாவ மன்னிப்பு உடனுக்குடனே செஞ்சிடணும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறுகளை செய்திருப்போம். இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுன்னு சொல்லி நாம் தௌபாவையோ இஸ்திக்ஃபாரை ஓதிக்கொண்டே இருக்கணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் நமது தேவைகள் எதுவாக இருக்குமோ அதை நல்லா நிறைவேற்றி தந்து விடுவான். என்னைக்குரிய அல்லாஹ் கிடையாது. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்களோ தினமும் ஒவ்வொரு நாளுமே பரவு துளைக்கிறது. 100 தடவை இஸ்திக்ஃபார் ஓதலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10-11 தடவையாவது ஓதலாம். தினமும் காலையில் எழுதும் பொழுதும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 7 தொழிலுக்கு பிறகு பொதுவான துஆக்களிலேயும் நாம் வந்து கேட்டுக்கிட்டே வரலாம். இப்படி கேட்டுக்கிட்டே வர்றவங்களுடைய வாழ்க்கையில எதிர்வரக்கூடிய ஷர்றுகள், அந்த தீமைகள், ஆபத்துகள் என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் நல்லா தடுத்து கொண்டே இருப்பான். என்னைக்கு அந்த வேண்டியா இருக்கு. நாம் பார்க்கிறோம், எந்த ஊர்ல மழை இல்லையோ பாவ மன்னிப்பு தேடி துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் மழையை இறக்குகிறான். பாவ மன்னிப்பினுடைய நிலைமையிலே யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தூய்மையானவர்களாக பார்க்கப்படுறாங்க. ஒருத்தர் தினமும் பாவம் செய்கிறார், ஆனால் அவங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவையும் தௌபா செய்கிறாங்க அல்லது இஸ்திக்ஃபார்
இஸ்திக்பார் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நிரந்தரமாக பாவம் செய்பவர்களாக அல்லாஹ்விடத்துல பட்டியலில் வரமாட்டாங்க. பாவிகளுடைய பட்டியலில் அவங்க பேர் வராது. ஏன்னா அவர் தௌபா செஞ்சுட்டே இருக்கிறாரு. தௌபா திரும்ப திரும்ப அவர் பாவம் அல்லாஹ் கேட்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மன்னிச்சிடுவான். ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு கொண்டே இருப்பான். அது மலக்குமார்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியாது. இவர் பாவம் கேட்டுக்கிட்டே இருக்கார். எல்லா பெண்களும் இன்னைக்கு பார்க்குறோம் தஸ்பீஹில் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வரும்பொழுதும் போகும்பொழுதும் வீடுகளில் இருக்கும் பொழுதும் எல்லா நிலைமைகளிலுமே அதிகமாக தஸ்பீஹ் ஓதக்கூடியவர்களாக, கலிமாக்களை சொன்னவர்களாக, இஸ்திக்பார் ஓதியவர்களாக, ஸலவாத்தை அதிகம் சொன்னவர்களாக பெண்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்குரியவர்களே எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஒரு தஸ்பீஹ் சொல்லிட்டு சொன்னால் வானம் பூமி அளவுக்கு அதை விட பன்மடங்கு அதிகமான அந்தஸ்தை சிறப்புகளை அல்லாஹ் சொல்றதுல தந்துடுறான். ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு பார்க்குறோம். ஒரு தஸ்பீஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்லது ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய அடர்த்தியான மரத்தை அல்லாஹ் தருகின்றான். ஒவ்வொரு முறை தஸ்பீஹ் ஓதும் பொழுதும் பாவ மன்னிப்பு தேடும் பொழுதும் உண்மையில் மட்டும் அல்லாஹ் நடமாடுவதில்லை, மறுமையிலேயும் பன்மடங்கான நலவுகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு பிரத்யேகமான ஒரு துஆவை சொல்லிக் கொடு. அதை நான் எப்பயுமே நான் அதிகமாக ஓதிக்கிட்டே வருவேன். அதனால் நான் உன்னை நெருங்கணும், உன்னை நான் திருப்திப்படுத்தி வாங்கணும், எனக்கு என்று பிரத்யேகமாக ஒரு துஆவை சொல்லித்தான் கேட்குறான். கேட்டதுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை தான் அவங்களுக்கு சொல்லித்தரான். யாரெல்லாம் எனக்கு இது தெரியும், எல்லா கலிமாவும் இது சொல்லிட்டு தானே வந்தாங்க, எனக்கு தான் இந்த கலிமா தெரியும், வேற ஏதாவது கற்றுக்கொண்டு கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மூசாவே 7 வானம் 7 பூமி எவ்வளோ பெருசாக இருக்கு, இந்த ஒரு பூமி எவ்வளோ பெருசு, இது மாதிரி 7 வானம் 7 பூமி அத்தனையுமே தூக்கி ஒரு தராசில் வச்சிட்டோம்னு சொன்னான். அதே போல இந்த ஒரு தராசில் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு கலிமாவை, இஸ்லாத்தினுடைய கொள்கையுடைய வார்த்தையை அந்த தராசில் வச்சோன்னு சொன்னால் இந்த 7 வானம் 7 பூமியும் வெயிட்டே இல்லாமல் மேலே பறந்தது. ஆனால் அந்த கலிமாவினுடைய அந்த வார்த்தை கனத்தினால கீழே தாங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கலிமாவை அதிகமாக சொல்ல ஆரம்பித்தார். குறிப்பாக இந்த ரமதானில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதத்தினுடைய கலிமாவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை அதிகமாக சொல்லிட்டு வாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் பிரத்யேகமாக சொல்லி காட்டுறாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, கடவுள்னா அல்லாஹ் மட்டும்தான். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் ஷஹாதத்தினுடைய கலிமா. அன்பானவர்களே, இந்த வார்த்தை எவ்வளவு கனமானது. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறந்து கொண்டு நேரம் மேலே போய் அல்லாஹ்வுடைய அரிசை போய் அடைகிறதாக நீச்சல பார்க்கணும். எந்த தங்குதடையும் இல்லாமல் ஒவ்வொருவரையும் கலிமாவை சொல்ல சொல்ல அந்த கலிமா நேரடியாக அல்லாஹ்வை போய் அடையுது. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த கலிமாவை சொல்லும் பொழுது நம்மை பற்றி அல்லாஹ்வின் இடத்திலே தகவல் போய்கிட்டே இருக்குது. அதே சமயம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், பாவமான விஷயங்களை இந்த ரமலானில் பேசவே கூடாது, பாவமான காரியங்களை இந்த ரமலானில் செஞ்சிடவே கூடாது. ஏன்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே மலக்குமார்கள் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மலக்குமார்களுடைய பதிவேட்டில் நாம் செஞ்சது பதிவாயிடுன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கும் தெரிந்தே தீரும். எனக்கு தெரிந்தவர்களே, மலக்குமார்கள் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கே தெரியாமல் மறந்துடுவான். யாருக்காண்டி? பாவம் கேட்கிறவங்களுக்காண்டி. இப்போ நம்ம பாவம் கேட்டுட்டே வரணும்னு சொன்னால் வலதுபுறம் இடதுபுறம்னு மலர்ச்சிருப்பாங்க.
வலதுபுறம் இருக்க மலக்கு இவர் செய்யக்கூடிய நன்மைகளை எழுதிக்கிட்டே வருவார். இடதுபுறம் இருக்கக்கூடிய மலக்கு இவங்க செய்யக்கூடிய தீமைகளை மட்டும் எழுதிக்கிட்டே வருவாங்க. ஒரு நேரத்தில் ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாருன்னா சில நேரம் அவங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, அவர் இன்னும் தௌபா செய்யலை, இவர் செஞ்ச பாவத்தை எழுதுறவான்னு சொல்லி அந்த பாவத்தை எழுதக்கூடிய அந்த மலக்கு நன்மையை எழுதக்கூடிய மலக்கிட்ட அனுமதி கேட்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சில நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி அவர் இன்னும் தௌபா செய்யலை, பாவம் நீங்கள் தேடலை, உடனே நீங்கள் வந்து எழுதிருங்க அப்படின்னு நன்மையை எழுதக்கூடிய மலக்கு அவங்களுக்கு உத்தரவு போடுவாங்க. அப்புறம் தான் எழுதுவாங்க. உண்மையானவர்களே, நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை எழுதக்கூடிய மலக்கை லீடராக வச்சிருக்கிறான், தீமையை எழுதக்கூடிய மலக்கை அவங்களுக்கு கீழே தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை செய்வது பிரியப்படுறாங்கிறத இதன் மூலமாகவே தெளிவாக அல்லாஹ் உணர்த்துறான். ஆக நாம் அதிகமாக நன்மைகளை செய்யணும். நன்மை செஞ்சுட்டோம்னா உடனே எழுதிடுவாங்க, தீமையை செஞ்சுட்டோம்னா உடனே எழுத மாட்டாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதை நாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவான். அதனால் அவங்க எழுதின அந்த பக்கத்தில் என்னென்ன பதிவு செஞ்சாங்களோ அதை அப்படியே மறைச்சிடும். அது மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவோ பாவங்களை மனிதர்கள் செஞ்சுடுவாங்க. எல்லா பாவங்களையும் செஞ்ச பிறகு தனிமையில் யாருக்கும் தெரியாமல் மனசுக்குள்ள அல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, பாவம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் மலக்குமார்களுக்கு தெரியாது. மனசுக்குள்ளே இவர் வந்து நினைக்கிறதெல்லாம் மலக்குமார்களுக்கு தெரியாது. வெளிரங்கத்தில் என்ன செய்கிறாங்களோ அதை மட்டும் தான் மலக்குமார்கள் எழுதுவாங்க. மனிதர்களுக்கு எதை நினைத்தார் அதை நினைத்தாருன்னு சொல்லிலாம் மலக்குமார்கள் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. நம்ம உள்ளத்தில் என்ன நினைக்கிறோங்கிறத ஷைத்தானுக்கும் தெரியாது, மலக்குக்கும் தெரியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு அடுத்ததான் நமக்கு தெரியும். நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு தெரியும். அன்பான அல்லாஹ் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க செய்த செயல்களை மட்டும்தான் மலக்கு எழுதுவாங்க. நன்மையான செயல்கள் செஞ்சால் நன்மையான மலக்கு உடனுக்குடனே எழுதிடுவார். தீமையான செயல்கள் செஞ்சோன்னு சொன்னால் தீமையை எழுதக்கூடிய மலக்கு உடனே எழுதாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவர் மன்னிப்பு கேட்குறாரா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் அது எழுதுறாங்க. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தௌபாவினுடைய இஸ்திக்ஃபாரினுடைய துஆக்களெல்லாம் ஓதிட்டு அப்புறம் தான் தூங்குவாங்க. ஷஹாதத்துடைய கலிமாவெல்லாம் சொல்லிட்டு தான் தூங்குவாங்க. தினமும் நீங்கள் தூங்கும்போது இரவுல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா ஓதிட்டு தூங்குங்க நபியை கற்றுத்தராங்க. கடைசியாக நீங்கள் ஓதக்கூடிய சூறாவாக குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா ஓதிட்டு வேறு எதையுமே பேசாமல் படுக்கிறது. ஏன்னு சொன்னால் அதே நிலைமையில நீங்கள் மௌத்தானாலோ அதே நிலைமையில அந்த இரவை நீங்கள் கழிச்சாலோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சொர்க்கவாதியாக தான் வச்சிருப்பான். ஷைத்தானிலிருந்து தெளிவுபடுத்தக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு ஷிர்க் குஃப்ர் நாங்கள் செய்யாதவர்கள்ங்கிறத டிக்ளேர் பண்ணக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் காஃபிர். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவை கடைசியாக ஒரு தடவை ஓதிட்டு வேறு எதுவும் பேசாமல் போனவங்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்குது என்பதாக நபியை சொல்லித்தரார். கணிதத்துக்குரிய அல்லாஹ் கிடையாது. குர்ஆனில் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. 4ல் ஒரு பகுதி, 3ல் ஒரு பகுதி. அது மாதிரி குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவை நாம் ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் ஒரு 4 தடவை நாம் ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் முழு குர்ஆனை ஓதுற நன்மையை அல்லாஹ் தரான். பாருங்க, சின்ன சூறா தான், அதுலேயும் ஒரே ஆயத்து 2 தடவை வருது. அந்த 6 ஆயத்து கொண்ட அந்த சூறாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனையும் ஓதுன அந்த சிறப்புகளை இதில் தரான்னு சொன்னால் நாம் எத்தனை தடவை அதை ஓதுவோம்? அதனால் அல்லாஹ் நிறைய இருக்கு. ஆக இன்றைய ரமலானுடைய காலத்தில் நல்ல மனிதர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் கற்றுத் தந்திருக்கிறார். அந்த ஒவ்வொன்றையும் நம்ம பேட்டி செய்யணும். அதில் ஒன்று இஸ்திக்ஃபார், இன்னொரு புறம் ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்கிறது. இன்னும் சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால் இந்த ரமலானில் நாம் எப்போயும் செய்கிறோம், இருந்தாலும் அதில் அசால்த்தனம் வந்துடக்கூடாது. சகர் நாம் பேருதான் சாப்பிடணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லி காட்டுறாங்க, சகரினுடைய உணவு பரக்கத்தான உணவு. அந்த நேரத்தில் நாம் வீணாக இரவுலேயே சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம கற்றுத்தராங்க.
சில சகாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு பண்ணவங்க சகல் சாப்பிட்டு இருக்கும்போது நபியோட பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு பண்ணவர்கள் அவங்க சாப்பாடு எது வச்சுருக்காங்களோ அதை கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. வாங்க பரக்கத்தான இந்த உணவை சாப்பிடுங்கம்மா. சகல் சாப்பிடக்கூடிய உணவே பரக்கத்துங்கிறாங்க. அதே போல சில சகாபாக்கள் அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு பண்ணவர்கள் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, பரக்கத்தினுடைய நேரத்தில் பரக்கத்தினுடைய உணவுகளை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க, மறக்காம சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் சரி பரக்கத்துன்னு வருது. நோன்பு தெரிந்த பொழுது நீங்கள் பேரிச்சம்பழத்தை கொண்டு முதல் நோன்பு தரங்க. நீங்கள் நம்ம வகை வகையாக எவ்வளோ வச்சிருந்தாலும் சரி முதல்ல நாம் சாப்பிட்டு நோன்பு திறக்கணும்னா துவாவை ஓதுனதுக்கப்புறம் நாம் பிஸ்மில்லா சொல்லி பேரிச்சம்பழத்தை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். பேரிச்சம்பழம் இல்லை அப்படின்ற இடம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நாம் தண்ணியை தான் குடிக்கணும். பேரிச்சம்பழம் அது முழுமையாக பரக்கத் வாய்ந்த உணவு. தண்ணீர் உள்ளும் புறமும் ரெண்டு பக்கமே அது தூய்மையானது, குடிப்பவர்களில் அது தூய்மையாகும் என்பதாக ஹதீஸ் சொல்ல வருது. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னது போல எவ்வளோ உணவு இருந்தாலும் முதல்ல வயிற்றுக்கு தூய்மையான உணவை தான் நாம் சாப்பிடலாம்னு சொல்லுது. தூய்மையான உணவை சாப்பிடணும். ஆனால் இன்னைக்கு அதிகமாக எண்ணெய் பலகாரம் தான் ஓடிடுது. நினைத்திருக்கிற சமுதாயம் இது எப்படி சரி செய்ய போகுதுன்னு தெரியல. ஆனால் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. எண்ணெயே தொடக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் எண்ணெயை மட்டுமே நாம் வந்து என்ன பண்ணிக்கிறோம், இன்னைக்கு உணவாக வச்சுக்கிறோம். அந்த எண்ணெய் பலகாரம் மட்டுமே தான் இஃப்தாருடைய உணவாக இருக்கிற அளவுக்கு நாம் உணவை அப்படி தயார் செய்யாமல் மார்க்கம் சொல்கிற முறையில் ஆரோக்கியமான முறையில் ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை நம்ம வந்து அதிகமாக சாப்பிடணும். பழங்கள் சாப்பிடலாம், ஜூஸ்கள் குடிக்கலாம். நினைச்சதுமே அல்லாஹ்வுடைய இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஆரோக்கியமான உணவான இஃப்தார்லையும் சதர்லையும் குறைந்தபட்சம் ஒன்றாவது பேருக்கிறத நாம் சாப்பிடணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள வித்தியாசமே சகல் உணவு தான் சொல்கிறாங்க. யூதர்கள் நசராக்கள் அவங்கள என்ன செய்வாங்க, அவங்க பாணியில் நோன்பு வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு நோன்பு வைக்கிறதுல மாற்றம் செய்ய நான் சொல்லி காட்டுறாங்க. நோன்பு வைக்கிறதுல யூதர்களுக்கு நசராக்களுக்குலாம் நீங்கள் மாற்றம் செய்யுங்க, அவங்களும் தான் நோன்பு வைக்கிறாங்க. நீங்கள் சகல் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க சகல் சாப்பிட மாட்டாங்கன்னு நிறைய சொல்லி காட்டுறாங்க. எனக்கு போய் நல்லா வேண்டியார்களே, அந்த விரிவுரையாளர்கள் எல்லாம் கிதாபுகளை எழுதும் பொழுது ரமலானுடைய சிறப்புகளை பற்றி கிதாபுகளை எழுதுறாங்க. சகல் உணவை நாம் எந்த அளவுக்கு நல்ல மனதில் ஈடுபடுறோமோ அதுக்கு தோதுவாக நல்லா சாப்பிடணும்னு எழுதுறாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, இப்போ ஒருத்தர் படிக்கிறார், ஸ்கூலுக்கு போகிறாங்க, மதரசாவுக்கு போகிறாங்க, அவங்க வந்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க படிப்புக்கு இடங்கள் இல்லாத அளவுக்கு படிக்கிறதுக்கு தேவையான சக்தி வேணும். அந்த அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க, அளவுக்கு மீறி சாப்பிட வேணாம், அளவுக்கு குறைஞ்சு சாப்பிட வேணாம். நாங்கள் சொல்லுது தான் வருது. நாங்கள் ஸல்லல்லாஹு தூய்மையான உணவை எல்லா நேரங்களையும் சாப்பிட சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புக்கும் கடமை இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வயிற்றுக்கு கடமை இருக்குது, நம்மளுடைய கண்ணுக்கு கடமை இருக்குது, நம்மளுடைய கைகாலுக்கு கடமை இருக்குது, ஹக்கு இருக்குது. அதனால் தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்கணும். நபியவர்கள் சொல்லி காட்டுறாங்க, பகலில் சிறிது நேரம் தூங்கிக்கங்க, இரவுல இபாதத் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். கையில் உள்ள தூக்கத்தை நபியவர்கள் எல்லா நேரங்களையும் தூங்கி வந்தார். அந்த எல்லா நேரங்களையும் தூங்கி வந்ததுனால நான் ஸல்லல்லாஹு அவர்கள் எல்லா நாட்களிலுமே தகச்சு தொழ முடியுது. கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, உடனே எந்திரிச்சிடுவாங்க, மறுபடியும் தொழுவாங்க, துவா கேட்பாங்க, அதுக்கு பிறகு திரும்ப வந்து படுப்பாங்க. நபியவங்க சொல்கிறாங்க, நான் தூங்குறது இல்லை, எனது உள்ளம் எப்பொழுதுமே விழித்து கொண்டு தான் இருக்குது நபியவங்க சொல்கிறாங்க. என்னை அல்லா கிடையாது. அப்போ பகலில் கொஞ்ச நேரம் தூங்குறது அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தருது நம்ம கற்றுத்தராங்க. லுகருக்கு முன்னாடி ஒரு சிறிது நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் நம்ம தூங்குறது அவ்வளோ பெரிய பறக்கத்தை இருந்ததாக நம்ம சொல்லி காட்டுறாங்க.
இவன் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 1 மணி நேரம் பகலுடைய தூக்கத்தை தூங்கிட்டு பல வருடங்களாக இரவு முழுவதும் கூட தூங்காம இருந்திருக்கிறார். அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இமாம் அவர்களே, எப்படி நீங்க இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இரவுல தூங்காம உங்களால் இருக்க முடியுதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்லி காட்டுறாங்க, இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் இதற்கென்று பிரத்யேகமாக துவாக்கள் ஓதுவாருன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, ஏதாவது நமக்கு கிடைக்கணும்னா துவாவில் அதை நம்ம கேட்டுக்கிட்டே வரும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தந்துடுறான். நமக்கு என்ன திறமை வேணுமோ, எந்த ஒரு ஆற்றல் வேணுமோ, எந்த தேவை நமக்கு நிறைவேறணுமோ, நாம் அதை அதிகமாக அல்லாஹ்ட்ட கேட்டுகிட்டே வந்தோம்னா அல்லாஹ் அதை கண்டிப்பாக தந்து விடுகின்றார். அல்லாஹ்ட்ட துவா கேட்கும் பொழுது ஒரு தாய்கிட்ட எப்படி அடம்பிடிச்சு பிள்ளை கேட்குமோ அது மாதிரி அடம்பிடிச்சு துவா கேட்கணுமா. எல்லாம் நீ தந்தாத்தா தராட்டிப்போ அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக கேட்கக்கூடாது. எனக்கு கண்டிப்பாக வேணும். ஆனால் துவா கேட்கறதுனுடைய வழிமுறையில் சொல்லப்படுது, உறவு முறையில் துண்டிக்காத விதத்தில் துவா கேட்கணும். அதே சமயம் பாவமான விஷயங்கள் கேட்கக்கூடாது. இது தவிர நன்மையான காரியங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். நான் அந்த பாவத்தை செய்யணும், எனக்கு உதவி செய்ய கேட்கக்கூடாது. நான் இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன், ஒரு திருட்டு சம்பவம் பண்ணலான்ட்டு, அதனால எனக்கு உதவி செய்யாமல் கூட கேட்கக்கூடாது. உண்டானவர்களே, அந்த நன்மையான காரியங்களுக்காக வேண்டி துவா கேட்கணும். பார்க்குறோம், சென்ற வருடங்களில் கேரளாவில் மிகப்பெரிய பாதிப்புள்ளாச்சு. மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, மழை அதிகமாக பெய்ஞ்சது. நமக்கெல்லாம் தெரியும், பல வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, பல குடும்பங்கள் எல்லாம் அழிஞ்சதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அது போன்ற ஆபத்தான விஷயங்களை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அப்போ அந்த கேரளாவுடைய பகுதியில் இன்னைக்கு சுனாமி வருது அல்லது அந்த வெள்ளப்பெருக்கு வருது, மழை அதிகமாக கனமழை வந்ததுனால அந்த பகுதி அழிஞ்சுன்னு சொன்னால், ஒரு நாள் முன்னாடி நேற்று மாணவர்கள் சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே துவா கேட்டுருக்காங்க. கூட்டாக உட்காந்து துவா கேட்டுருக்கிறாங்க. அதை மற்ற பசங்கள் எல்லாம் ஆமின்னு சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் எங்களுக்கு வந்து மழையை கடுமையாக கொடுத்துரு, எங்களுக்கு இந்த பகுதி இடிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த ஸ்கூல் இடிஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நாளைக்கு லீவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க எல்லாம் அனுப்பிச்சு ஆரம்பிச்சு துவா கேட்டாங்க. சின்ன பசங்க துவா தான் நமக்கு தெரியும். அவங்க விளையாட்டுத்தனமாக எந்த ஒரு விஷயத்தை வந்து முன்வச்சு கேட்குறாங்க. சுற்றி உள்ள பசங்க தான் ஆமின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் அதை அப்படியே நடந்ததை நம்ம பார்க்குறோம். ஆக மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லக்கூடிய நேரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வார்த்தையை சொன்னாலும் அது கபூலாயிடும். அல்லாஹ்விடத்துல துஆவுக்கு சில இடங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் அடியான் எது கேட்டாலும் அது கபூலாயிடும். அது எந்த நேரம்னு குறிப்பிட்டு சொல்லப்படலை. ஆனால் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாள் பகல்லையும் இரவுலையும் துஆக்கள் கபூலாகி கொண்டே இருக்கிறதுன்னு ஹதீஸ்ல நல்லது சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதிகமான முறையில் பகலிரவு பார்க்காம துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எப்படி நம்ம தேவையெல்லாம் நிறைவேற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெட்கப்படையணும். அல்லாஹ்விடத்துல ஏதாவது கேட்டுட்டோம்னா திருப்பி வெறுமையான அனுப்புறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அவனுடைய தைரியத்திற்காக உணர்ந்தது கிடையாது. அதனால நிச்சயம் அந்த அடியானுக்கு கேட்டதை தந்துடுவான். எனக்கு சொல்லி அல்லாஹ் கிடையாது. ஆக நாம் அனுப்பிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தேவைகளையும் கேட்டு கேட்டு தர வேண்டும். நம்ம பார்க்குறோம், இந்த ரமலானில் சகல் உணவை நாம் மிஸ் பண்ணிடாம, பரகத்தினுடைய அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடாம நாம் வந்து கழிக்கணும். இரவு வந்து 12 பகுதியாக பிரிச்சுன்னு சொன்னால், இப்போ இரவுல 12 மணி நேரம் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து 6 பாகங்களாக பிரித்து கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் அதுதான் சகல் சாப்பிடுறதுக்கு சிறந்த நேரம் சொல்லப்படுது. ஆனால் அதே சமயம் சந்தேகம் வர அளவுக்கு பாங்கினுடைய வக்து வந்து பாங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, டைம் வந்துருச்சோ, ஒரு நிமிஷம் முன்ன பின்ன அந்த சந்தேகம் வர அளவுக்கு நம்ம பிற்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நான் சொன்னவர்கள் இஃப்தாரை முற்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க. முற்படுத்துறதுன்னு சொன்னால் டைத்துக்கு முன்னாடியே தொடங்குறதுன்னு கிடையாது. முற்படுத்துறதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த நேரத்தில் மற்ற வேலைகளை செய்யாமல் நோன்பு திறக்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கன்னு இருக்கும். அதே போல் சகலில் நீங்கள் உணவு சாப்பிட்றத பிற்படுத்துறதுன்னு சொன்னால் பாங்கு சொன்னதுக்கு அப்புறமா பின்னால் சாப்பிட்றதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் கடைசி அந்த வேலையாக சகல் சாப்பிட்ற உணவுடைய வேலையை வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். நான் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்றேன்,
தராவி முடிச்ச உடனே சாப்பிட்றேன், அல்லது 1 மணிக்கே சாப்பிட்றேன், இப்படிலாம் சாப்பிட்டோம்னா அதிகாலையில் வந்து நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறோம். அப்போது உடனுக்குடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், பலவீனமாயிடுவாங்க. அதனால் நபி அவங்க கொஞ்சம் பிற்படுத்தி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. பேருந்தின் அடிப்படையில் தான் எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். பாங்கனுடைய நேரம் ஆரம்பிக்கிறது 20 நிமிஷம் முன்னாடி சகருடைய டைம் முடிஞ்சதுன்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா சந்தேகமே இருக்காது, 20 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டாங்கன்னா அவங்க கடைசியில் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும், சந்தேகத்தினுடைய அந்த நேரத்தில் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இப்போ இவங்க தைரியமாக ஆரோக்கியமாக அந்த நாளை கழிப்பாங்க. நல்லா தெரியாது, யூதர்களுக்கு மாற்றமான சகருடைய பறக்கத்தான் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. சகரில் பறக்கத்துன்னு சொல்லி நேரத்துக்கும் சொல்லப்படுது, உணவுக்கும் சொல்லப்படுது. எதனால நபியை வந்து சகருக்கு அவ்வளவு சிறப்பு சொல்கிறாங்கன்ட்டு கிதாபுகள் எழுதுறாங்க. அந்த சகரினுடைய அந்த நேரத்தினால ஒருத்தர் தகுதி சொல்ல முடியுது, ஒருத்தர் அந்த நேரத்தில் துவா கேட்க முடியுது. அல்லாஹ் முதல் வானத்தினுடைய அளவுக்கு வந்து அடியாருடைய தேவைகளை எல்லாம் கேட்கிறதெல்லாம் தந்துட்டே இருக்கிறான். அப்போ அந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுது. யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அது முழு பாக்கியமும் கிடைச்சிடுது. அந்த பாக்கியம் இந்த சகரில் எழுதிக்கும் போது கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சகரில் எழுதிச்சுட்டு கையோட பதில் தொழுது தான் தூங்கணும், இப்பயே தூங்கிட்டா என்னால் அப்புறம் பதில் வந்து சொல்ல முடியாமல் போயிருவேன்னு பயந்துட்டு குரான் ஓத ஆரம்பிச்சிருவாங்க, தஸ்மீ ஓத ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் சேர்த்து வச்சு தொழுக ஆரம்பிப்பாங்க. அன்பானவர்களே, இது மாதிரியான எல்லா நல்ல மனிதர்களும் செய்வதற்கு இந்த சகருடைய நேரம் சாதகமாக இருக்கிறதுனால இதை பரக்கத்து என்பதாக நான் சில சொல்லி காட்டுறாங்க. எனக்கு சுற்றி நல்லா நிறையா இருக்குது. அதே போல் நாம் அதிகமாக மிஸ்வாக்குகளை செய்யக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். அதே போல் மிஸ்வாக்குடைய சிறப்புகளை பற்றி நம்பியவங்க 70 வகையான சிறப்புகள் உண்டுன்னு சொல்லி காட்டுறாங்க. 70 வகையான சிறப்புகளை மிஸ்வாக்குக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கும்? வெறும் ஒரு மிஸ்வாக் வச்சு 20 ரூபாயோ 30 ரூபாயோ தான், அது வருடக்கணக்காக வரும். அதை நாம் தேய்ச்சி நாம் திரும்பவும் கழுவி உதறி அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு வேர் முகாமரத்தினுடைய ஒரு குச்சி, அதை நாம் எப்பொழுதுமே செஞ்சுட்டு வரலாம். நம்மளே காலியாகிற வரைக்கும் அது காலியாகாது. ஞாபக சக்தி அதிகமாகுது. மௌத்தாகும் பொழுது கலிமாவினுடைய வார்த்தைகள் வெளியாகுது நபின்னு சொல்லி காட்டுறாங்க. யார்கிட்ட விசுவாசம் செய்கிற பழக்கம் இருக்குதோ அவங்கள வந்து அல்லாஹ் பொருந்தி கொள்கின்றான். அவங்களுடைய வாயு சுத்தமாகுது, அவங்களுடைய வேர்கள் பல்களினுடைய ஈர்கள் எல்லாம் உறுதியாகுது. மரணிக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை மொழிந்த நிலையில் அவங்களுடைய மௌத் இருக்கும் என்பதாக அந்த விஸ்வாஸ் செய்தவர்களுக்கு சிறப்பு சொல்லப்படுது. ஒவ்வொரு முறையும் வீட்டுக்குள்ளே போகும்போது நிறைய விஸ்வாஸ் செய்வாங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் விஸ்வாஸ் செய்வாங்க, இரவு தூங்கும்போது விஸ்வாஸ் செய்வாங்க, பகலில் எந்திரிக்கும் போது விஸ்வாஸ் செய்வாங்க, ஒவ்வொரு முறையும் ஒழு செய்யும் பொழுதும் விஸ்வாஸ் செய்வாங்க. விஸ்வாசை செஞ்சு நபியோட பற்கள் அப்படி நிற்கும், அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தர் தொழுக வைக்கிறான்னு சொன்னால் ஆண்கள் வந்து ஜமாத்தாக சொல்லும் பொழுது பெரிய சிறப்பு இருக்கு. அதே சமயம் மிஸ்வாக்கை செஞ்சுட்டு அவங்க தொழுக வச்சாங்கன்னு சொன்னால் அதை விட 20 மடங்குக்கும் அதிகமாக அந்த ஒரு மிஸ்வாக்கினாலேயே நன்மைகளை பன்மடங்காக அல்லாஹ் ஆக்கி தருகிறார். ஒருத்தர் சாதாரணமாக ஒளி செய்கிறாங்க, மிஸ்வாக் இல்லை, அவங்க விரலை வச்சு அவங்க வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க போய் தொழுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க தொழுகைக்கு நன்மை உண்டு, சிறப்பு உண்டு. அதே அவங்க மிஸ்வாக்கை செஞ்சுட்டு செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20க்கும் அதிகமான சிறப்புகளை தந்துடுறான். இப்போ 20 முறை நம்ம ஒவ்வொரு தொழுகையும் தொழுதா எவ்வளவு நன்மையோ அந்த ஒரு தடவை மிஸ்வாக் செய்கிறதுல அல்லாஹ் தந்து வருகின்றான். இன்னைக்கு அதிகமான மக்களுக்கு பல்கள் எல்லாம் சொத்தையாக தான் இருக்குது, பல்லெல்லாம் பலவீனமாக இருக்குது. ஈர் பிரச்சனை, வாய்வலி, பல்வலி, எதை சாப்பிட்டாலும் பல் வந்து வலிக்குது. நினைக்கக்கூடியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த உம்மத்து ஆரோக்கியமான வயதிலேயும் பல்வலியிலே வாழ்வார், சிறு வயதிலேயும் பல்வலியோடு இருக்கிறார், முதுமையான பிறகு பல்வலியிலே இருக்கிறார். இப்பேற்பட்ட உம்மத்தினுடைய பிரச்சனையை நபியவங்க 20 ரூபா 30 ரூபா இல்லை மிஸ்வாக்கினுடைய விஷயத்தில் நபியவங்க வந்து தீர்வு சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த பழக்கத்தை விட்டதுனால நபியவங்களோட பற்கள் கடைசி வரைக்கும் அவ்வளவு உறுதியாக இருக்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல,
நபி அவங்க காலை மாலை எண்ணெய்களை தேய்க்கக்கூடிய பழக்கமுடையவங்களாக இருந்தாங்க. நபி அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னால் அது விவாதத்து. அந்த விவாதத்தினால ஆரோக்கியத்தை உலகத்திலே வரலாற்றாரா மறுமையை தர்றான். நிறைய பேர் எண்ணெய் தேய்க்கிறதே விரும்புறதில்லை. கொஞ்சம் ஈரப்பதமான முறையில் உதாரணத்துக்கு நாம் ஒழு செய்யணும்னா தலைக்கு மசூல் செய்வோம். அப்போ தலை அந்த நேரத்தில் லேசாக ஈரப்பதம் இருக்கும். அதை நம்ம தொடச்சிட்டு அந்த ஈரப்பதத்தோட எண்ணெயை தேய்க்கும் பொழுது முடி இன்னும் நிறைய வளரும். பெரியவர்களே, முழுசாக ஈரத்ததோட தலையை தோட்டாமல் எண்ணெய் தேய்க்க சொல்லி நாம் சொல்லலை. ஆனால் அப்படியே தேய்க்கக்கூடியவர்களுக்கு எத்தனை நபர்கள் பழக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தலைவலிலாம் வர்றதும் இல்லை. திடீர்னு புதுசாக செய்கிறவங்களுக்குலாம் தலைவலி வர்றதாக சொல்லுவாங்க. இணைந்திருக்கிறவர்களே, ஆக நாம் தலையை நல்லா துவட்டின பிறகு ஈரப்பதம் லேசாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எண்ணெயை தேய்க்கும் பொழுது அந்த எண்ணெயினுடைய சக்தி அதிகமாகி அவங்க தலையில் முடி வேகமாக வேலை செய்யும், வளர ஆரம்பிக்கும். நாம் பார்க்குறோம். நான் சில மன்னர்கள் மௌத்தாகும் பொழுது அவங்களுடைய முடி கூட 14 முடி தான் நரமுடியே இருக்காங்க. 63 வயசில் மௌத்தாராக வெள்ளை முடி 14 தான் இருக்கா எண்ணி சொன்னாங்க சகாபாக்கள். அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இப்போ எண்ணெய்களை தேய்த்து கொண்டே இருக்கும் பொழுது நபியோட ஆரோக்கியமான முடி பிரச்சனை தான் எல்லாத்துக்குமே. கல்யாணம் வந்துட்டாரு, பெண்ணுக்கு முடி இல்லை, அதனால் என்ன பண்ணிடுறாங்க, மற்ற முடிகளை அவங்க வச்சு மேக்கப் பண்ணிடுறாங்க. ஆனால் மார்பாக தடை செஞ்சுருக்குது. கணித்திருக்கிறவர்களே, அப்போ நாம் இதுக்கெல்லாம் பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் எண்ணெய்களை தேய்க்கக்கூடிய பழக்கத்தை நாம் கொண்டு வந்துடணும். காலையிலையும் இரவுகளிலையும் அதிகமாக நாம் தேய்ச்சி கொண்டே வரணும். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எண்ணெயினுடைய ஷிஃபாவை தருகின்றான். அதே போல் கருவேப்பிலை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் சாப்பிடும் பொழுது முடி வளர்ச்சி அல்லாஹ் தர்றான். கணித்திருக்கிற அல்லாஹ் முடியாரு. புனிதமான ரமலானுடைய நேரத்தில் ஒரு 10 விஷயங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை கண்டு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலேயே வெற்றிக்கு காரணமாக இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மூட நம்பிக்கைகளை பற்றி சொல்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நபி அவங்க வாழக்கூடிய நேரத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சு. குற்றங்கள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போ இஸ்லாம் வந்துச்சோ அதற்கு பிறகு படிப்படியாக எல்லாத்தையுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிச்சிட்டாங்க. அந்த மக்கள் அப்படியே தங்களை மாற்றிக்கொண்டாங்க. அதனால் நபி அவங்களுடைய காலம் ஹைருல் குரூனி கர்னி என்றுதான் சொன்னாங்க. காலங்களிலேயே சிறந்த காலம் நான் இருக்கும் பொழுது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம்தான். ஏன்னா அத்தனை பேர் இப்போ நன்மை செய்கிறாங்க. சமுதாய மக்களே ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு நலவு நாடக்கூடிய மக்களாக தான் நிறைஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வை முன் வச்சு தான் எல்லாருமே செயல்படுறாங்க. அப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்ட நற்செயல்கள் செய்யக்கூடிய நன்மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நபி அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் வச்சுருந்தான். அதனால தான் காலங்களிலேயே சிறந்தது நான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலம்னு சொன்னாங்க. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குற்றம் செஞ்சுட்டு இருந்தவங்க, மூட நம்பிக்கை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே தங்களுடைய பழக்கத்தை அப்படியே மாற்றிக்கொண்டு நபி அவங்க சொன்ன செயல்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்தையே பொற்காலமாக மாற்றினாங்க. இன்னைக்கு நாமளும் நபி அவங்க சொன்ன முறையை பின்பற்றி வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொன்னான காலமாக இஸ்லாத்திலே பதிய வைக்கப்படக்கூடிய பிற மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றிடுவான். அதற்காக வேண்டிதான் நம்ம முயற்சி செய்யணும். கணித்திற்குரிய அல்லாஹ் வேண்டியார்கள் சில குற்றத்துக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க காலத்தில் அது நடக்காமே இருந்தாலும் கூட இன்றைய காலத்தில் அது நடக்கும் என்பதாக யோசித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வுகளை சொல்லியிருக்கிறாங்க. பின்னால் வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியான பாவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செஞ்சு சகாபாக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சகாபாக்கள் நாம தான் பாவம் செஞ்சிருவோம்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பின்னால் வரக்கூடிய மக்களுக்கான தீர்வுகளை சகாபாக்கள் சொல்லி நபியவங்க சொல்லும் பொழுது சகாபாக்கள் நம்ம சமுதாயத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் யாராவது தப்பு செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யாரும் செய்யாவிட்டாலும் பின்னால் வரக்கூடிய காலத்தில் இந்த மக்கள் பாவத்தில் போயிடுவாங்கன்னு சொல்லி நான் பயப்படுறேன்.
அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க என்பதாக நபி அவங்க கற்றுத்தராங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகமாக செல்வ செழிப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் என்று நான் அஞ்சவில்லை. நீங்களாம் ஏழையாக போயிடுவீங்கன்னு நினச்சி நான் பயப்படலை. இருந்தாலும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு உலக செல்வங்கள் எல்லாம் தாராளமாக கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கும் தாராளமாக கொடுக்கப்பட்டு அதற்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டது போல் நீங்களும் போட்டியிட்டு மறுமையினுடைய எண்ணத்திலிருந்து திருப்பி அவர்களை அழித்துவிட்டது போல உங்களையும் அந்த உலக ஆசை அழித்துவிடும் என்று தான் நான் பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. முன்னால் வாழ்ந்த அந்த சகாபாக்களுக்கெல்லாம், அதாவது முற்கால வாழ்ந்த பெரும் அந்த நபிமார்கள் கூட இருந்த சகாக்களுக்கெல்லாம் அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்கியிருந்தான். செல்வம் வந்த பிறகு அவன் என்னவா ஆயிட்டாங்கன்னா அல்லாஹ்வுக்கு அப்படியே மாற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உலக ஆசையில் மூழ்கிட்டாங்க, பணத்தில் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பணன்ற ஒரு விஷயம் முன் வந்துருச்சுன்னா போட்டி போட்டு இந்த சமுதாயம் போவாங்க, ஏழைகளை கண்டுக்க மாட்டாங்க, கடமைகளை நிறைவேற்ற மாட்டாங்க. பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் அநீதி எடுத்துக்கிட்டு ஏமாற்றிக்கொண்டு பொய் சொல்லிக்கொண்டு அழிந்து போய் விடுவார்கள். அதை தான் நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. ஆக அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, பாருங்கள், சகாபாக்களுடைய காலத்தில் மக்காவில் உள்ள எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருந்துச்சு, ஒரு சாதா சிதாவாக இருந்துச்சு. ஆனால் பெட்ரோலியம்ங்கிறது நபியின் காலத்தில் இல்லை. இப்போ பார்க்குறோம், முழு உலகத்திற்கும் விநியோகம் செய்யப்படுது. நம்ம சவுதி அரேபியாவிலிருந்து பெட்ரோல் உலகம் ஃபுல்லாமே விநியோகம் செய்யப்படுது. இவ்வளோ பெரிய செல்வ வளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். தண்ணீரினுடைய வளத்தை தந்திருக்கிறான். தண்ணீருக்காக வேண்டி பஞ்சத்துக்கு பயப்பட தேவையே இல்லை. பேரிச்ச வளத்துக்காண்டி பஞ்சத்துக்கு பயப்பட தேவையே இல்லை. அந்த அளவிற்கு மகத்துவமான பூமியாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். நம்ம பார்க்குறோம், இந்த துபாய் கூட நபியவங்க காலத்தில் எந்த விதமான டெவலப்மே இல்லாத சாதாரண இடமாக இருந்துச்சு. நபியவங்க அந்த பகுதியை தான் கை காமிச்சு சொன்னாங்க, இன்றைக்கி வரும் காலில் செப்பல் கூட இல்லாமல் அங்கே இங்கேயும் ஆட்டை மேய்ச்சிட்டு நடந்துக்கிட்டு இருக்க இவங்க பின்னால் மிகப்பெரிய உயரமான கோட்டைகள், மிகப்பெரிய பில்டிங்கள் எல்லாம் இவங்க தான் கட்டுவாங்க. நபியவங்க கை காட்டிட்டு சொன்னாங்க. எந்த பகுதியை பார்த்து சொன்னாங்களோ அந்த பகுதி தான் இப்போ இருக்கக்கூடிய துபாய். இப்போ அந்த துபாயில் பார்க்குறோம், புர்ஜ் கலிஃபா மிகப்பெரிய உயரத்தில் கட்டியிருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான உயரம் கொண்ட கட்டிடம் அதுதான். இப்படி இருக்கிற மக்கள் ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவங்க, ஆட்டை மேய்க்கக்கூடியவங்க செப்பல் கூட இல்லாமல் சிரமப்பட்டு நடக்கிறாங்க. பின்னால் காசு எப்படி வந்துடும் பாருங்க, அது எப்படி இவங்க வீணாக பயன்படுத்துவாங்கன்னு நபியவங்க சொன்னாங்க. இன்னைக்கு பேரும் புகழுக்காக வேண்டியும் உலகத்தினுடைய அந்தஸ்துக்காக வேண்டியும் அவங்களுடைய காசுகள் எல்லாம் செலவழிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பிற ஏழைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சும் கூட அந்த ஏழைகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. மாறாக அவங்க உலகத்தினுடைய பேர் புகழுக்காக மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறத நாம் பார்க்குறோம். இஸ்லாமிய நாடுகளில் பலவிதமான தியேட்டர்கள், இஸ்லாமிய நாடுகளில் அனாச்சாரங்கள் எல்லாம் அதிகமாக இன்னைக்கு ஓப்பனாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ முதல்ல சொன்ன விஷயத்தில் நம்ம படிப்பேன் என்ன எடுக்கணும்னு சொன்னால், செல்வம் அதிகமாக இருந்தால் நாம் பயப்பட ஆரம்பிக்கணும். செல்வத்திற்குண்டான கடமை ஜகாத், அது தன்னையும் பரிசுத்தப்படுத்திவிடும், தன்னையும் பாதுகாத்து விடும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் செல்வம் வச்சிருக்கவங்களை பார்த்து நாம் பொறாமப்படக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த காரூன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எதிர்த்து தான் வாழ்ந்தான். அவனுக்கு பார்க்குறது எல்லாமே பூமியில் எங்கெங்கே தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, அத்தனை விலைமதிக்க முடியாத அந்த கற்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். எல்லா கசானாவையும் எடுத்து தோண்டி அவன் சொல்கிற இடத்துலலாம் தோண்ட சொல்லுவாங்க, எல்லோரும் தோண்டுவாங்க, அதை எடுத்து கசானை சேர்த்துக்கிட்டே இருப்பான். பெரிய செல்வந்தனாக இருந்தான். கசானாவுடைய சாவிகளை மட்டுமே கிட்டத்தட்ட சொல்லப்படுது ருஷ்பான்னு சொல்லப்படுது. ருஷ்பான்னு சொன்னால் ஒரு 40 வரையில் உள்ள எண்ணிக்கைக்கு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒட்டகங்கள் இவனுடைய கசானாவின் சாவிகளையெல்லாம் சுமந்துட்டு வருமா. சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வரும்னு சொன்னால் இப்போ கசானாக்கள் எவ்வளோ இருக்கும், அவனது வீடு மாளிகை எவ்வளோ பெருசாக இருக்கும்.
ஆனால் பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் மீது அவன் வந்து இட்டுக்கட்டி மிகப்பெரிய தவறுகளாக செய்யும் பொழுது கடைசி நேரத்தில் அல்லாஹ் பூமியோடு புதைக்க செஞ்சுட்டான். உலகம் அழிகிற வரைக்குமே அவனும் அவனுடைய செல்வங்களும் பூமியோடு இன்னமும் புதைச்சு போய்கிட்டே தான் இருக்கிறான். எந்த அளவிற்கு இழிவுபடுத்தி விட்டான். மிகப்பெரிய செல்வங்களை அவன் பாதுகாக்க நினைச்சான். என் திறமையால் இந்த செல்வத்தில் நான் வளர்த்தேன் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறான், உன்னை சோதிக்க தான் தந்திருக்கிறான்னு எல்லாரும் சொல்லும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கலை. இது ஏன் திறமையில நானே உண்டாக்குனதுன்னு சொன்னான், பெருமை அடித்தான். இப்போ நீயே அந்த செல்வத்தை கொண்டுட்டு போன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தோடு அழிச்சு விட்டான். தினமும் அவன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே பூமியில் இறங்கும் பொழுது எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். அவனுடைய சொத்து செல்வங்கள் எதுவுமே அவனை பாதுகாக்கலை. அன்பான அல்லாஹ்விடையார்களே, அதை பார்த்ததுமே எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, வாழ்ந்தால் காரூன் மாதிரி வாழணும், உடம்பு ஃபுல்லும் நகையாக போட்டுட்டு தெரியுறான், வாகனத்தில் வரும்பொழுது போகும் பொழுதும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் அந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி மக்கள்லாம் பொறாமப்பட்டாங்க. ராஜ வாழ்க்கை வாழ்கிறான், இவன் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பொறாமப்பட்டாங்க. ஆனால் அவன் அழியக்கூடிய நேரத்தில் எல்லாருமே வாயை கொண்டு பார்த்தாங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சேன், நான் பணக்காரனா இல்லை, இந்த பணத்தை வச்சு எனக்கு இந்த சோதனை வந்துருச்சுன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல வேலை நான் பணக்காரனா இல்லைன்னு சொல்லி அந்த நேரத்தில் நினைக்க ஆரம்பித்தாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக அதிகமான செல்வம் அது ஆபத்து என்பதையும் நபியம் உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக நபியவங்க சொன்னது வழிகட்ட அறிஞர்கள். நிச்சயமாக நான் எனது உம்மத்தில் பயப்படுவதெல்லாம் வழிகட்ட அறிஞர்களை பற்றியே. நீங்கள் நாம் பார்க்குறோம், மார்க்கன்ற பெயரில் நிறைய பேர் தவறான விஷயங்கள் தவறான சட்டங்களை சொல்லிடுறாங்க. அதனால் இந்த உம்மத்து இன்னைக்கு சின்ன பின்னமாக பிரிஞ்சு கிடக்குது. இந்த உம்மத்துடைய சரியான கொள்கை எதுன்னு யாருக்கும் தெரியல. இணைத்திருக்கிறவர்களே, குழப்பமான இந்த காலகட்டத்தில் நாம் நேர்வழி பெறணும்னு சொன்னால், எது சரின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நாம் அல்லாஹ்வின் இடத்துல அதிகமாக நேர்வழி காட்ட சொல்லி துவா கேட்கணும். அதே சமயம் நாம் எப்போயுமே குர்ஆனை தொடர்ந்து படிக்கணும். தமிழில் இருந்தாலும் சரி, அரபியில் இருந்தாலும் சரி, அல்லது அதை கற்றிருந்த ஆலிமாக்களாக இருந்தாலும் சரி, நாம் எடுத்தெடுத்து குர்ஆனையும் ஹதீஸையும் அதனுடைய விளக்கம் என்னன்னு நாம் படிக்கும்போது நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய மன சுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு விளக்கங்களை தந்துக்கிட்டே இருப்பான். இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய ஹதீஸ்களை நம்ம படிக்காமே இருக்கிறோம். புத்தகங்கள் நிறையா இருக்குது. அதை படிக்க படிக்க ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கான தீர்வு அதிலிருந்து கிடைச்சிடும். நம்ம படிக்காததுனால நமக்கு அது கிடைக்காம இருக்கும். படித்த உடனேயே நமக்கு தேவையானது கிடைச்சிடும். இணைத்திருக்கிறவர்களே, ஆக முழு குர்ஆனையும் அடுத்தவங்களையும் படிக்க சொல்லி அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கணும். நாமளும் எடுத்து படிக்கணும். இப்படி நாம் தொடர்புடைய இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர் வழியை காட்டிக் கொண்டிருப்பான். இப்லீஸு நேர் வழியில் உங்களை சொன்னால் நாம் கேட்டுருவோமா இல்லையான்னு சொல்லி அவனே பல டைம் சோதனை போட்டிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்களை அல்லாஹ் படைச்சதுக்கப்புறம் சவால் விட்டுட்டு வந்துட்டா இவங்க எப்படியாவது வழிகெடுப்பேன் அப்படின்ட்டு இப்போ நேரடியாக போய் மக்கள்கிட்ட நான் இப்லீஸு, நான் ஒரு ஷைத்தான், உங்களை வழிகெடுக்க தான் நான் போகிறேன், அதனால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யுங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அல்லாஹ் எதெல்லாம் செய்ய சொல்கிறானோ அதை செய்யாதீங்க அப்படின்னு போய் இவன் சொன்னான்னா மக்கள் அவனை அடித்தே கொண்டுருவாங்க. இதெல்லாம் வருது. கஸஸுல் அன்பியாங்கிற கிதாபுகளில் இதை பற்றிலாம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இப்லீஸ் என்ன சொல்கிறான்னா, நான் மக்கள்கிட்ட போய் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் என்னை அடிச்சே கொண்டுருவாங்க. அவங்கள்ட்ட ஓப்பனாக போய் நான் சொல்ல முடியாது. அப்போ நான் அந்த மக்கள்கிட்ட எப்படி நான் தவறான செயல்களை கொண்டு வர்றது? இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம் அவங்க சிந்தனையில் நான் ஏதாவது விஷயத்தை போடுறது, மன இச்சைகளை ஏதாவது ஒரு தூண்டலில் போடுறது. இப்போ அந்த அடிப்படையில் தான் சிலையினுடைய வழிபாடுகள்லாம் வந்துச்சு. இப்லீஸ் என்ன செஞ்சான்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய சிந்தனைகளையும் போய் ஏதாவது ஒரு யோசனையை போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த சமுதாயத்தை வழிகெடுக்கிறக்காண்டி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நேரடி வளர்ப்பில் வந்த அத்தனை பிள்ளைகளுமே அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கினாங்க. யாருமே ஷிர்க் வைக்கலை, யாருமே இணை வைக்கலை, குஃப்ரு செய்யலை. ஆனால் ஒரு நேரத்தில் மூதாதையர்கள் இறக்கும் பொழுது பின்னால் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அவன் சிந்தனையை போடுறான், உங்களுடைய மூதாதையர் இவர் எவ்வளோ பெரிய அவுலியாவாக இருந்தார், எவ்வளோ பெரிய இறை நேசராக இருந்தார்,
மக்களுக்கெல்லாம் பிரபலியமானவராக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட இந்த மனிதரை நாம் பார்க்குறோம். பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இவரை பற்றி எந்த தகவலும் தெரியாமல் போயிடும். அதனால் நாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பெயரில் பின்னால் வரவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறதுக்கு ஒரு சிலையை செய்வோம். அவங்க தோற்றத்தை மட்டும் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா பின்னால் வர்றவங்க அந்த சிலையை பார்த்துக்கிட்டு ஓ இப்படிப்பட்டவரா, இவங்க தான் முன்னால் மிகப்பெரிய அவுளியாவாக வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சிந்தனையை போடுறாங்க. அதே அடிப்படையில் சிலைகள் எல்லாம் உருவமைக்கப்படுது. முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் அப்படின்னு சொல்லி சிலையை வடிவமைக்கிறாங்க. அவங்க முன்னாடி நின்று துவா கேட்டோன்னு சொன்னால் அவரே அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். அவங்களுடைய ஞாபகார்த்தமாக ஒரு சிலையை வச்சுருக்குறோம். அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதுக்கு நம்ம கேட்கல, அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு நாம் அல்லாட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க சார்பாக நம்ம துவாவை கபூல் செய்வானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னோர்கள் எல்லாம் இதை வழிமுறை கொண்டு வந்தாங்க. ஆனால் இதை பார்க்கக்கூடிய சின்ன பசங்களுடைய உள்ளத்தில் அவன் என்ன விதைச்சானா, அங்கே பாருங்கள் உங்களுடைய பாப்பாவும் அம்மாவும் அந்த சிலையிட்ட தான் கையேந்தி கேட்குறாங்க அப்படிங்கிற சிந்தனையை விதைக்கிறான். பின்னால் வரக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுக்கெல்லாம் இவங்கள்ட்ட தான் துவா கேட்குறாங்க போல இருக்கு, இவங்க தான் கடவுள் போல இருக்கு அப்படிங்கிற சிந்தனையை அவன் கொடுக்குறான். அதற்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தவர்கள் சிலைகளை வணங்கி அப்படியே கடவுளாக அவங்க கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கற்பனைக்கு போயிட்டாங்க. இது மாதிரியான சிலைகளினுடைய வணக்கம் வந்துச்சு. இப்படித்தான் இப்லீஸ் வந்து சிலையினுடைய வழிபாட்டில் மக்களை எல்லாம் அல்லாஹ்வை விட்டு திசை திருப்பி அப்படியே ஷிர்க்கில் மூழ்க வச்சாங்க. இணையத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். வழிகட்ட அறிஞர்களுடைய ஆபத்துகள் நிறையா இருக்குது. ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது ஹதீஸுக்கு மேட்சாக தான் நாம் எடுத்து ஒரு தடவை படிக்கணும், குரானுக்கு மேட்சாக ஒரு தடவை எடுத்து படிக்கணும். இல்லையா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆளுங்கள்கிட்ட நாம் வந்து அதை பற்றி தெளிவுகளை எடுத்துக்கணும். யாரோ சொன்னாங்க என்று நாம் அதை நம்பி உடனே செஞ்சுறாங்க. அதை மற்ற ஆளுங்கள்கிட்டையும் இதுக்கான விளக்கம் என்ன, நம்ம ஊரில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தெளிவுகளை நாம் கேட்டுக்கொண்டு, அல்லது நாம் அது சம்பந்தமாக யார் தெளிவான அறிஞராக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டையும் அதனுடைய விளக்கத்தை எடுத்துக்கிட்டு நாமளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு வழிகட்டை விட்டு நாம் பாதுகாத்து விடுவான். அதனால் அல்லாஹ் நடிகார்களே, மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முகஸ்துதின்னாங்க. அதாவது அது மறைவாக இருக்கக்கூடிய அது ஒரு ஷிர்க்கு தான். எறும்பு ஊறுறது எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அந்த சத்தம் நம்ம கேட்குமா? எறும்பு ஊறுற சத்தம் நம்ம கேட்காது. அது மாதிரி அதோடவும் லேசாக இருக்கும். அதுக்கு பேர் தான் முகஸ்துதின்னு சொன்னாங்க. ரகசியமான இணை வைப்பு. ஒருத்தர் 2 ரக்காத் தொழுவார், எப்பயுமே 2 ரக்காத் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் கொஞ்சம் கூட்டமாக வந்துட்டாங்க, அல்லது ஒரு செல்வந்தர் வந்துட்டார், அல்லது ஒரு அதிகாரி வந்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்க முன்னாடி நாம் 2 ரக்காத் தொழுதோம்னா இன்னும் பேரு புகழாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 ரக்காத் சேர்த்து தொழுகிறாங்க. அவங்க உள்ளம் இப்போ மாறுது. அவங்க செய்கிற செயல் நல்ல செயல் தான், ஆனால் அவங்க உள்ளம் இதுவரைக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அதிகாரி வந்த பிறகு அந்த அதிகாரிக்காக வேண்டி இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்க. அப்போ இந்த மறைமுகமான ஷிர்க்குன்னு இதைத்தான் நபி அவங்க சொல்கிறாங்க. கணிதத்துறை அல்லாஹ் நடிகார்களே, நாம் எந்த ஒரு அமல்களையும் அதிகப்படுத்தி செய்யலாம். ஆனால் என்ன மாறிடாமல் பார்த்துடணும், என்ன மாறிக்கொள்ளாமல் நான் இதையும் அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறேன் அப்படிங்கிறத நாம் தெளிவுபடுத்தி நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகஸ்துதி விட்டு பாதுகாக்கின்றான். முகஸ்துதி விட்டு நாம் தப்பிக்கணும்னு சொன்னால் அதிகமாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதணும். ஒவ்வொருத்தவங்களே பார்க்கும் பொழுது நாம் சலாம் அதிகமாக சொல்லணும். அவங்கள்ட்ட தற்பெருமை இருக்காது, பெருமையினுடைய குணம் வராமல் அல்லாஹ் பாதுகாத்துருவாங்க. கணித்துக்கு அல்லாஹ் நடிகார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் உங்கள் மீது மிகவும் பயப்படுவது சிறிய இணை வைத்தல் ஆகும் அப்படின்னு சொன்னபோது சகாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரே சிறிய இணை வைத்தல்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ரியா அப்படிங்கிற முகஸ்துதி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அமல்களை உலகத்தில் யாருக்கு காட்டுவதற்காக செய்தீர்களோ அவர்களிடமே நீங்கள் கொண்டு செல்லுங்கள், அவர்களிடம் கூலி கிடைக்குமா என்று பாருங்கள் என்று அடியார்களுடைய அமல்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் சொல்லிடுவான்னு சொன்னாங்க. நீங்கள் அவங்களுக்காண்டி தானே நீங்கள் தர்மம் கொடுத்தீங்க, அவங்களுக்காண்டி தானே உணவு கொடுத்தீங்க, அவங்களுக்காண்டி தானே நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போனீங்க, உம்ராக்கு போனீங்க, அவங்களுக்காண்டி தானே நீங்கள் வந்து தொழுதீங்க, குர்ஆன் ஓதுனீங்க.
எனக்குன்னு ஓதலையே. இன்றைய நாளில் மனசில் என்ன மட்டுமே நினச்சி எனக்குன்னு மட்டுமே அமல் செஞ்சவங்களுடைய அமல்களை மட்டுமே நான் ஏற்றுக்கிறேன். மலக்குமாரெலாம் போய் வாதாடுவாங்க, யாருதான் நாங்கள் அவர் செஞ்சதெல்லாம் நன்மையாக மட்டும்தான் பார்த்தோம், அதைத்தான் எழுதியிருக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்கள்ட்ட, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க, அவங்க நன்மையை தான் செஞ்சாங்க, நீங்களும் அதையே தான் எழுதியிருக்கீங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் அவங்க எனக்காக வேண்டி அதை செய்யலை, மற்றவங்களுக்காக வேண்டி செஞ்சாங்க, அதனால் நான் ஏற்றுக்கலைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவான். ஆக அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொரு நல்லமலை செய்யும் பொழுதும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் குர்ஆன் ஓதுறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நல்லமலை செய்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சாலே போதும். அடுத்ததாக 4வது ஓரின சேர்க்கை செயல். என் சமுதாயத்தின் மீது நான் அதிகம் அஞ்சுவது லூத் சமுதாயத்தின் தன் பாலினம் ஈர்ப்பினுடைய அந்த நடத்தையைத்தான். நபியும் சொல்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் தான் முதல்ல இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியான ஒரு பாவத்தை செய்கிறாங்க. ஆணும் சேரக்கூடிய ஒரு பாவத்தை இந்த சமுதாயத்தில் முதல்ல அவங்க தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அன்பானவர்களே, அதன் காரணமாக அல்லாஹ் மிக மோசமான முறையில் அந்த மக்களை அழித்தான். பூமியை புரட்டி போட்டு அவங்களை அழித்தான். நம்ம பார்க்குறோம், இப்பேற்பட்ட அந்த மக்களினுடைய சாபக்கேடு, அந்த பூமி பக்கமே போக வேண்டாம், டெத் சீன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி தான் அந்த சாவு கடல்னு சொல்லப்படும். அங்கே செத்தவர்கள் எல்லாம் மிதக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த கடலில் எதுவுமே உள்ள புதையாது என்பதாக சொல்லப்படுது. ஏதாவது உள்ளே போட்டால் வெளியே தான் மிதக்கும். அது மாதிரியான தன்மைகள்லாம் அங்கே இருக்குது. அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கிய அந்த பூமி, அந்த பக்கம் நீங்கள் போகாதீங்க என்பதாக நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அல்லாஹ் தடை செய்த, அல்லாஹ் சபிச்சு விட்ட பகுதியில் தான் சவுதியினுடைய அரசாங்கம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு ரோட்டை போடுறதை நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய பாதையை போடுறாங்க, சுற்றுலா தலங்களாக மாற்றுறாங்க. அல்லாஹ் சபிச்ச அந்த பூமியை நெருங்க வேணாம் நபி அவங்க சொல்கிறாங்க. இவங்க அதை சுற்றுலா தலமாக மாற்றிட்டு அந்த பக்கத்தை போயிட்டு வரக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பல கோடி செலவு பண்ணி தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, சமுதாயத்தினுடைய அழிவுகளுக்கு காரணத்தை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் தான் முன்னால் செய்யாதவங்களுடைய பாவங்கள் எல்லாம் இப்போ செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் பெரிய அழிவு நமக்கு தயாராக இருக்குது. ஆக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக துவா செய்ய வேண்டும். முன்னாடி வாழ்ந்த காலத்திலேயாவது ஆணும் என்கின்ற ஓரின சேர்க்கை இருந்துச்சு. ஆனால் இந்த சமுதாயத்தில் பாருங்கள், பெண்ணும் என்கின்ற அதிகப்படியான ஓரின சேர்க்கைகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு குற்றத்திற்கே அந்த சமுதாயத்தையே அல்லாஹ் அழிச்சான். ஆனால் இன்னைக்கு பலவிதமான குற்றங்கள் நடக்குது. அளவை நிறுவையில் மோசடி செய்ததுக்காக வேண்டியே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தண்டிச்சான். இந்த மதீனாவாசிகள் எல்லாம் அளவை நிறுவையில் மோசடி செய்வாங்க. வாங்கும்போது நிரப்பமாக வாங்கிக்குவாங்க, கொடுக்கும்போது குறைச்சி தான் கொடுப்பாங்க, அளவு கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி மக்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்பேற்பட்ட குற்றம் இந்த உம்மத்தில் நிறைஞ்சிருச்சு. நினைத்துக்குரிய அல்லாஹ் நேரடியார்களே, சிலை வணக்கத்தை செய்கிறதுனால ஒரு பக்கம் அவங்க கொள்கை உடையவங்கள்லாம் பணக்காரர்களாக போய்கிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் ஏழ்மையாக போய்கிட்டே இருந்தாங்க. ஏழை மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அந்த அழிவுகளை இறக்குனா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சிலை வணக்கம் புரிந்து கொண்டிருந்த அத்தனை மக்களுமே அழிச்சாங்க. அதற்கு பிறகு 2வது ஆதம்னு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் மூலமாக 80 அந்த மனிதர்களை கொண்டு மனிதர்களுடைய தோற்றம் ஆரம்பிக்குது. அவங்க இறங்கிய பகுதிக்கு சமானுன்னு பேர் வைக்கிறாங்க. ஜூதிங்கிற மலையில் பல மாதங்களாக கப்பல் போச்சு. அதுலேயும் ஒரு 40 நாள் தவாஃபம் செய்ததாக நாம் பார்க்குறோம். கீழ்ப்பகுதியெல்லாம் வன விலங்குகள் இருக்கும், நடுப்பகுதியில் மனிதர்கள் இருப்பாங்க, மேல் பகுதியில் பறவைகள் இருக்கும். இது மாதிரி அந்த கப்பல் ஈமான் கொண்டவங்களாம் ஏறிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்களுக்கு 4 மக்கள் இருந்தாங்க. அந்த 4 மக்களில் யாஃபிஸ், ஹாம், அதே போல் ஷாம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஈமான் ஏற்றுக்கலை. அங்கே பாருங்கள், வறண்ட பாலைவன பூமி, அந்த பூமியில் அல்லாஹ் வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து அழிவு கொடுப்பான். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்னை கப்பல் செய்ய சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேரடியான கற்பித்தலின்படி முதலாக உலகத்திலே கப்பலை செய்து காட்டுறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்கள். பாலைவனத்தில் கப்பல், பாலைவனத்தில்
கப்பலை செய்து காட்டுறாங்க. கடல் பகுதியில் செஞ்சால் பரவாயில்ல, தண்ணி இருக்க பகுதியில் செஞ்சால் பரவாயில்ல, தண்ணி இல்லாத பகுதியில் கப்பலை செய்கிறாங்க. மக்களுக்கு என்ன புதுசாக என்னமோ செய்கிறாரு. அல்லாஹ் இப்படி தண்ணியை விட்டு அழிக்க போகிறான், அப்போ தப்பிக்கிறதுன்னு சொன்னால் கப்பல்லாம் வேணும், அதற்காண்டி இது செய்கிறேன்னு சொன்னான். இணைத்திற்குரியவர்கள், நமக்கெல்லாம் சம்பவங்கள் தெரியும். ஜூதிங்கிற மலையில் பின்னால் வாழ்ந்தவங்க அந்த கப்பலை போய் ஆய்வு செய்து பார்க்குறாங்க. இது எப்போ கட்டப்பட்ட கப்பல், இன்று வரையும் அதனுடைய மேலே இந்த பனி பிரதேசங்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறதுனால அது இன்னமும் அடையாளங்கள் அழியாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டதை விஞ்ஞானிகள் அவங்க தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தில் பாவத்திற்காக வேண்டியே எத்தனையோ சமுதாயங்கள் அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லா வகையான பாவங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இறுதி சமுதாயமான நம்மளுடைய நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் அந்த அழிவுகள் அனைத்தை விட்டு நம்மளை பாதுகாப்பானாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், 5வது நபியவங்க சொல்கிறாங்க, ஹராமான வழியில் பொருளை ஈட்டுறது. அதுவும் இந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. எனது உம்மத்தில் தீர்ப்புக்காக லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளின் சோதனையை பற்றி நான் பயப்படுறேன். ஒரு தீர்ப்பு சாதகமாக சொல்லணுன்னா லஞ்சம் கொடுக்கணும். எல்லா கவர்மெண்ட்டினுடைய போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான கோர்ட்டுகளுடைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, செலவே இல்லாமல் நான் போய் எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு ஓப்பனாக எல்லாரும் சொல்கிறாங்களா? யாரும் சொல்ல முடியறதில்லை. ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அதுக்கான என்னென்ன ஆவணங்கள் வாங்கணுமோ எந்த செலவும் பண்ணாமல் முறையாக நான் வாங்கிட்டேன், எனக்கு சீக்கிரமாக வீடு வந்து வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுதா? ஒரு வாடகைக்கு கடை எடுக்கிறதாலும் சரி, கவர்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி, அதில் லஞ்சம் நான் பார்க்குறோம். இணைத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக லஞ்சம் வாங்கக்கூடிய சமுதாயமாக மாறிடுச்சு. ஹராமான வழியில் பொருளை ஈட்டுறதுனால இந்த சமுதாயம் அழிவுக்குள்ளான சமுதாயமாக இருக்குது. அதே போல் 6வது நபியவங்க சொல்கிறாங்க, குரானை கொண்டு வாதம் புரியும் நயவஞ்சகன். முனாஃபிக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான், ரெட்டை வேடம் போடுவான், இங்கே ஒன்று பேசுவான் அங்கே ஒன்று பேசுவான். குரானில் அல்லாஹ் இப்படின்னா சொல்லியிருக்கானே பரவாயில்லையே அப்படின்னு நல்லது சொல்கிற மாதிரி வந்து இருந்தாலும் அல்லாஹ் இப்படி போட்டிருக்கானே ஒரு ரூல்ஸு, அதெல்லாம் சரியில்லையே, இல்லை நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொலை போட்டு போயிடுவான். ஆக வேதக்காரர்கள் மாதிரி குரானை முறையாக பின்பற்றுறவங்க மாதிரி அவங்க உள்ள வந்து அதற்கு பிறகு அந்த குரானை அவன் மக்களிடத்தில் வாதம் புரியறதுக்காக வேண்டி அவன் எடுத்துக்கொள்வான். இன்றைக்கி அதிகமான கொள்கைகள் குரானில் வாதம் புரிஞ்சு இறுதியில் அழிஞ்சு போனதையும் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தின அந்த கூட்டத்தையும் நாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கும் அவங்க நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோன்னு ஏதோ ஒரு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இணையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாதத்துக்காக வேண்டிய குரானை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க குரானில் இந்த தப்பு இருக்குது அந்த தப்பு இருக்குது. இணையத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குரானில் எந்த விதமான குறைகளையும் வைக்கலை. அதை முறையாக படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், அல்லது தெரிந்தவர்களிடம் நாம் கேட்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அது புரியலன்றக்காக வேண்டி குரானை தப்புன்னு சொல்லிட முடியாதுல்ல. அதே போல தான் இணையத்துக்குரியவர்களே, 7வதாக நபி அவங்க சொன்ன விஷயம் உறவுகளை துண்டித்து வாழ்வது. எனது உம்மத்தில் உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய நபர்களின் சோதனையை பற்றி நான் பயப்படுறேன். உறவை துண்டித்து வாழ்றவர்களுக்கு அநேகமான சோதனையை அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான். எனக்கே அந்த பிரச்சனை, ஏன் அந்த பிரச்சனை தெரியாது. இணையத்திற்குரியவர்களே, உறவை துண்டிச்சதுக்காக மட்டுமே அதிகமான சோதனைகள் இருக்குது. இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் இருக்குது. ஆக இணையத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லோருக்கும் நலவை நாடக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நாம் நமது உறவுகளுக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்கள் நாம் பார்க்குறோம், நம்முடைய செலவினங்கள் அத்தனையுமே வெளியில் வரக்கூடியவங்களுக்கே கொடுத்து காலின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள், நம்ம மகளால் இருக்கக்கூடியவர்கள், நமது பகுதியிலேயே ஏழைகளாக வாழ்பவர்கள், அவங்கள யாரும் கண்டுக்கிறது? எங்கேயோ ஊரில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நாம் செலவு பண்ணி கொடுத்துட்றோம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பகுதியில் நம்ம தெருக்களில் இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படுறதை நாம் பார்க்குறதில்ல. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் சிறப்பு வச்சுருக்கிறான். அதனால் இந்த நோம்பினுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை, எங்கெங்க இருந்தோ ஒரு கூட்டமாக வந்து அவங்க எல்லாருடைய கதவையும் தட்டி காலி பண்ணிடுறாங்க. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளோ பெரிய மோசமான நிலை! அவ்வளோ பெரிய கூட்டமும் பயானுக்காக வரலாம், அவ்வளோ பெரிய கூட்டமும் தொழுகை நிறைவேற்றலாம், அவ்வளோ பெரிய கூட்டமும் என்ன செய்யலாம், இந்த ரமலானில் இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். கணித்தது அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தினுடைய
இந்த ரமலானுடைய மாதமாக அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி லாபத்தினுடைய உலக ஆதாயத்தினுடைய அல்லது ஒவ்வொருவர்களுடைய அமல்களை கெடுக்கக்கூடிய அந்த நிலைமைகளை நாம் இன்றைக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்பேற்பட்ட அவல நிலையிலிருந்து நாம் பாதுகாக்கணும்னு சொன்னால் அதற்கென்று ஒரு கட்டமைப்பு வேணும். முறையாக ஒரு ஊரில் எத்தனை பணக்காரர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பொறுப்புதாரிகள் 6 மாதத்துக்கு ஒரு கணக்கெடுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தவரும் தங்களுடைய லாபம் எவ்வளோ நட்டம் எவ்வளோங்கிறத எப்போதுமே அவங்க கணக்கு போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய கட்டாயமான விஷயங்கள். ஏன்னா திடீர்னு இந்த 6 மாதத்தில் அவர் பணக்காரராக மாறிடுறார், திடீர்னு இந்த 6 மாதத்துக்கு ஏழையாக மாறிடுறார். அப்போது கடனாளியாகவும் திடீர்னு மாறிடுவாங்க, திடீர்னு ஒரே நாளில் பணக்காரானவங்களாம் மாறிடுவாங்க. நம்ம பார்க்குறோம் 6 மாதத்துக்கு ஒருக்க நம்ம ஊரில் யாரெல்லாம் செல்வந்தர்கள், யாரெல்லாம் ஏழைகள், எத்தனை குடும்பங்கள் இருக்குது. அப்போ பணக்காரங்கள்லாம் வசூல் செஞ்சு அதை ஏழைகள் இடத்துலலாம் நிறைவேற்றணும். 6 மாதத்துக்கு பிறகு சில பேர் ஏழைகள் லிஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க, சில பேர் பணக்காரங்க லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ யாரெல்லாம் வசதிக்கு வந்துட்டாங்களோ மறுபடியும் அவங்கள்ட்ட ஜக்காத்துடைய அளவை கணக்கு பண்ணி அவங்கள்ட்ட நாம் ஜக்காத்தை வாங்கிட்டோம்னு சொன்னால் வேறு யாருக்கும் நம்ம தர தேவையில்லை. அப்படி தந்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் ஜக்காத் இல்லை, அதுக்கு பேர் சதக்கா. அதுவும் நன்மை தான். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறதுக்கு பேர் சதக்கா. அதை நிரப்பமாக நாம் ஒரு ஜமாதான முறையில் கட்டமைப்பு பண்ணி அதில் ஏழைகளுக்கான தொகையை மொத்தமாக கொடுக்கும் பொழுது அவர் ஒரு கடையை வச்சுருவார். இன்றைக்கி வருமானம் இல்லாமல் இப்போ தொழில் தெரியும், ஆனால் வேலை இருக்காது. அவர்கிட்ட அந்த வருமானம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அவர் கடையை வச்சிருவார். 6 மாதத்துக்கு பிறகு அவர் செல்வந்தராக மாறிடுவார். அடுத்த வருஷத்தில் அவரும் ஜக்காத்து கொடுப்பார். அப்போ எல்லோருமே பணக்காரராக, எல்லோருமே தன்னிறைவோடு வாழக்கூடிய வாழ்க்கையை மார்க்கம் கற்றுத்தருது. அன்பான அல்லாஹ் நேடியார்களே, ஆக உறவுகளை துண்டிக்காமல் இன்னைக்கு உறவுகளுக்கு கொடுக்க சொல்லி அல்லாஹ் ஏன் சொல்கிறான்னா, உறவுகள் தெரிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க உறவுக்காரங்க மட்டும் தனியாக தெரிவாங்க. உதவி செஞ்சால் கஷ்டப்படுறவங்க உதவி செஞ்சுட்டாலும் அடுத்து உதவி செய்யாதது போல் எப்பவும் போல சகஜமாக இருப்பாங்க. ஆனால் இதே வெளியிருந்து வரக்கூடியவங்க முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நாம் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க நம்மளை மதிப்பாங்க. இணைந்திருக்கிறவர்களே, அப்போ மதிக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு அல்லாஹ் நம்மளை சோதனை பண்ணுறாங்க. எனக்காக வேண்டி கொடுக்குறாங்கன்னா உறவுக்காரங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். உறவுக்காரங்கள் இவங்களை கொடுத்ததுக்காரண்டி மதிக்க மாட்டாங்க. இவங்க மதிப்பை எதிர்பார்த்து கொடுக்குறாங்களா, இல்லை அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்துக்காண்டி கொடுக்குறாங்களா? என்ன வசதியானவங்களுக்கு மார்க்கம் கொடுக்க சொல்லலை, மாறாக ஏழைகள் நம்ம குடும்பங்களிலேயே உறவுகளிலேயே மகல்லாக்களிலேயே நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்களிலேயே பழக்கமானவர்களிலேயே ஏழைகள் யாருன்னு தெரியும், அவங்கள நாம் முதல்ல முக்கியத்துவப்படுத்த சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக 8வதாக அறிவோடு பேசக்கூடிய நயவஞ்சகம். எனக்கு பின் என் சமுதாயத்தின் விஷயத்தில் நான் மிகவும் அஞ்சுவது அறிவுபூர்வமாக பேசி அநியாயமாக செயல்படும் ஒவ்வொரு நயவஞ்சகர்களையும் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறோம் நிறைய பேச்சாளர்கள் வந்துட்டாங்க. கரெக்டாக பேசுகிற மாதிரியே பேசி கடைசியில் எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அறிவு பார்த்து பேசுங்க, இதெல்லாம் லாஜிக்காக இல்லையே, சூனியன்னு ஒன்று இல்லையே, சூனியம்லாம் கிடையாது, நான் நிற்கிறேன் என்னை நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுமா, கண்டிஷனாக என்னை தாக்கிடுமா அப்படின்னு அறிவுபூர்வமாக பேசுங்க என்பதாக சொல்லுவாங்க. அறிவுபூர்வமாக பேசுகிறதை கொண்டு தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அண்ணாவுடைய 4வது ஒரு பையன் அவன் இறந்து போனான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, பாலைவன பூமி அல்லாஹ் சொல்லிட்டான் தண்ணி வரும்ட்டான். அல்லாஹ் சொல்லிட்டாலே அடுப்புக்குள்ளேருந்து தண்ணி வரும், வானத்திலிருந்து தண்ணி வரும், மண் தண்ணீரே பார்த்துறாத பாலைவன பூமியிலிருந்து தண்ணி வரும். அதே போல் தான் வந்துச்சு தண்ணி. நம்ம பார்க்குறோம் எல்லா புறத்துலேயும் வருது, மேலே கீழே எல்லா புறத்துலேருந்தும் தண்ணி ஊற்றெடுத்து கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் அறிவு வேலை செஞ்சிச்சு. நீ ஈமான் பண்ணிட்டு இந்த கப்பலில் ஏறின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அவங்க பையன் என்ன சொல்கிறான்னா, அப்படி தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் வந்துடும் போது, அதான் அவ்வளோ பெரிய மலையே இருக்குது, எத்தனை மலை இருக்குது, நான் மலை உச்சியில் போய் ஏறி நின்றுக்குவேன், ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் மலை உச்சியில் நின்றுக்கிறதுனால தண்ணி வாட்டுக்கு போயிடும், தண்ணி போன பிறகு நான் கீழே இறங்கி வந்துட போகிறேன் அப்படின்னு அவன் அறிவு வேலை செய்யுது. அறிவை கொண்டு நாம் வேலை செஞ்சோன்னு சொன்னால்
மார்க்க சட்டத்தை நாம் நிராகரித்தவர்களாக மாறி அழிந்து போய் விடுவோம். ஆக அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக நாம் அறிவு ரீதியாக பேசுகிற மாதிரி பேசி முஸ்லீம்களை வழிகெடுக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் நிறைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் 9வதாக நபி அவங்க பயந்து சொன்ன விஷயம் மன இச்சை. உங்கள் வயிறுகள் ஹராமான உணவுகளை சாப்பிடுதல், மர்மஸ்தானத்தை ஹராமான வழியில் பயன்படுத்துதல் போன்ற மன இச்சைகளில் நீங்கள் மூழ்கி விடுவதையும், உங்களை சத்திய பாதையிலிருந்து வழி தவறி வழிகேட்டின் பக்கம் இழுத்து செல்லும் மன இச்சைகளில் நீங்கள் மூழ்கி விடுவதையும் நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஹராமானதை சாப்பிடுறோம், நம்ம நப்சு சொல்லும் இன்றைக்கி பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிடலாம், இன்றைக்கி மந்தி ஒரு பிடி பிடிச்சிடலாம், இன்றைக்கி காடை கௌதாரி ஒரு பிடி பிடிச்சிடலாம். அல்லாஹ் இல்லை, இது மாதிரி நம்ம நப்சு சொல்லும். ஆனால் அது நம்மளுடைய காசில் சம்பாதிச்சு வாங்கி சாப்பிட்றாருன்னா பரவாயில்ல, இன்றைக்கி அவங்களுடைய காசில் வாங்கி சாப்பிட வேண்டியதான். அந்த உணவு இந்த விருந்து எல்லாத்துலேயும் ஓடி போய் நம்ம கலந்துக்கலாம்னு சொல்லி ஹராமான முறையில் நாம் எதையாவது சாப்பிட்டோன்னு சொன்னால், அனுமதி இல்லாமல் அடுத்தவங்க வீட்டு மரத்தில் ஒரு பழத்தை பறித்தாலும் அது ஹராம் தான். என்னைக்குரியவர்களே, அப்போ நாம் பார்க்குறோம், இப்போ இந்த மாதிரி ஹராமான உணவு போகிறத நம்பியவங்க பயந்தாங்க. நம்மளுடைய மர்மஸ்தானத்தை தவறாக பயன்படுத்துறது, கணவன் மனைவி, மனைவி கணவர், இவங்களுக்காக மட்டும்தான் அது ஹலால். ஆக ஹராமான வழியில் பயன்படுத்தும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை அழித்து விடுவான். நபியவங்க பயப்படுறாங்க. அப்படியே நேரான பாதையை விட்டு அவங்க அப்படியே தவறான பாதைக்கு போயிருந்த பயப்படுறேன்னு சொன்னாங்க. கடைசியாக நபியவங்க பயந்து சொன்ன விஷயம் 5 நிகழ்வுகள். எனக்கு பின் என் சமுதாயத்தின் விஷயத்தில் நான் மிகவும் அஞ்சுவது அறிவீன தலைவர்கள். பாருங்கள், கடைசி காலகட்டங்களில் அறிவில்லாதவங்கள்லாம் பொறுப்புதாரிக்கு வந்துடுவாங்க. ஆக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் பொறுப்புதாரிகள் இன்னும் எப்படி இருப்பாங்க, நாம் அதை யோசித்து கவலைப்படக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். கணிதத்துக்குரியவர்களே, அறிவீன தலைவர்கள் அவங்க வர்றதை நபியவங்க பயந்துருக்கிறாங்க. பொறுப்புதாரிகள் எல்லாம் மார்க்க விஷயத்தையும் மார்க்க சட்டங்களையும் குர்ஆனுடைய அறிவையும் வளர்த்தவர்களாக இருக்கணும்னு மார்க்க விரும்புது. 2வது, கொலைகள் பெருகுவதை நபியவங்க பயப்படுறாங்க. இன்றைக்கி அதிகமான கொலைகள். அதே போல் 3வது, லஞ்சம் வாங்கிறது. லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் அதிகமாகிறதுனால இந்த சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்படுது. எதுக்கெடுத்தாலும் ஒரு வண்டிக்கு நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும்னாலும் சரி, உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கணும் சரி, ஒரு வண்டியினுடைய புக்கை நீங்கள் கரெக்டாக வாங்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் லஞ்சத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். குடும்ப உறவுகளை துண்டித்தல். கவர்மெண்ட்டு பணம் தருது, அதை வாங்கி ஏழைகள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு கவர்மெண்ட் சம்பளமும் தருது. குறைஞ்சபட்ச சம்பளமே கவர்மெண்ட்டில் அவர் கேரண்டி ஆகிட்டாருன்னு சொன்னால், டெம்பரவரியாக இல்லாமல் பெர்மனெண்ட்டாக இருக்காருன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் 50,000க்கு மேலே நிரப்பமாக தருது. ஸ்டார்டிங்கில் வந்தவங்களுக்கு 25,000க்கு மேலே. அப்படி இருக்க போகும்பொழுது 60,000 வாங்கக்கூடியவங்க நடுத்தரமாக இருக்கிறாங்க. அதை மீறி லட்சக்கணக்கில் வாங்கக்கூடியவங்க வருடம் வருடம் ஏறிக்கொண்டே தான் போகும். இந்த மாதிரி உள்ளவங்க கூட கீழே உள்ளவங்கள்ட்ட அவங்க பணத்தை பிடிக்கிட்டு தான் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க. கணிதத்துக்குரியவர்களே, எவ்வளோ காசு இருந்தாலும் அதில் ஹராமல் கலந்திருப்பதனாலேயே என்னவோ தெரியல, அவங்களுக்கு பேராசை அதிகமாகிடுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா விஷயங்களையும் நல்லோர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அந்த நல்லோர்களை போல தான் வாழ ஆசைப்படணும். கவர்மெண்ட்லேயும் நல்லவங்க இருக்கிறாங்க, எல்லா செல்வந்தர்களையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நல்ல மனம் கொண்டவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவர்கள் போல வாழ்வதற்கு நாம் ஆசைப்படணும். நபியவங்க பயந்து எதையெல்லாம் எச்சரிக்கை செய்தார்களோ அந்த விஷயத்தை விட்டு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நபியவங்க சொன்னாங்க, குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய சமுதாயமாக மாறிடும். குர்ஆனை இசை போல எடுத்து அவங்க வாழ்வாங்க. அதுவும் ஒரு பாட்டு. குர்ஆனை வாழ்க்கை, அது எவ்வளவு குர்ஆனுக்குன்னு ஒரு கிராத் இருக்குது. கணிதத்துக்கு அல்லாஹ் இருக்கு. நாம் பார்க்குறோம், சவுதிகளில் குர்ஆனுக்கு அதிகமான போட்டிகள் நடப்பாங்க. அந்த போட்டிகளில் வருடம் வருடமும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிற்காலத்திலே குர்ஆனை இனிமையாக ஓதுவாங்க. ஆனால் அந்த குர்ஆன் அவங்க தொண்டை பிடிச்சி கீழே கூட இறங்காதுன்னாங்க. என்ன அர்த்தம்? வெறுமனவே அது வெறும் ஒரு சாங்காக ஒரு பாட்டாக தான் அதை அவங்க வச்சுருப்பாங்களே தவிர, அது ஒரு கவிதை புக்காக தான் பார்ப்பாங்களே தவிர, மாறாக அது ஒரு வாழ்க்கை நம்ம உள்ளத்தில் கொண்டு வரணும், செயல்களில் பிரதிபலிக்கணும் என்பதாக அவங்க நினைக்க மாட்டாங்க. நபிங்க சொல்கிறாங்க. கணித்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே பாவத்தினுடைய எல்லா காரியங்களை விட்டும் நாம் தவிர்த்திருந்து
நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த அத்தனை விஷயங்களிலேயும் நாம் உஷாராக கவனமாக இருப்பதற்கு வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் பாவனை மன்னித் தந்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் பாவனை மன்னித் தந்தருள்வாயாக. எல்லா தியாகம் செய்து நோன்பினுடைய நேரங்களை இவங்க பயானுக்காக கொடுக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பாவனை மன்னித் தந்தருள்வாயாக. அகல்லாவாசிகள், குற்ற உறவினர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஈமான் கொண்டவர்கள் பாவனை மன்னித் தந்தருள்வாயாக. எல்லா இந்த ரமலானுடைய காலங்களிலே என்னுடைய பரக்கத்தை கொண்டு மூதாதையர்கள் யார் யாரெல்லாம் மறந்து விட்டார்களோ அவர்கள் பாவனை மன்னித் தந்தருள்வாயாக. எல்லாம் இந்த வாழ்க்கையிலே செல்வ செழிப்பை தந்தருள்வாயாக. உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. எல்லாம் யார் யாரெல்லாம் மகன்களை பிரிந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் சந்தோஷத்தை ஒற்று